பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழியின் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை நீதிமன்றம் முன்பாக திமுக வழக்கறிஞர்கள் வெடிவெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை நீதிமன்றம் முன்பாக திமுக வழக்கறிஞர்கள் சார்பாக மாநகர அமைப்பாளர் சுரேஷ்குமார் தலைமையில் அரசு வழக்கறிஞர்கள் ஜெயபிரபா, கருணாநிதி, கந்தசாமி, வேலு, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் செந்தில்குமார், மாநகராட்சி வழக்கறிஞர் சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலையில் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் உத்தரநாயகம், முன்னாள் அரசு வழக்கறிஞர் செல்வராஜ், மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர்கள் துர்க்கை முத்து, சதீஷ்குமார், ஹரிபாலகிருஷ்ணன், மாரியப்பன், இளைஞரணி அமைப்பாளர் தெற்கு ஒன்றியம் ராஜு, இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜா, பாளைப்பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் JPS சூர்யா மற்றும் வழக்கறிஞர்கள் ஆறுமுகம், மாலதி கண்ணன், ராமகிருஷ்ணன், சுபா, சங்கீதா, அஞ்சனா, வழக்கறிஞர்கள் துறையூர் MA ராஜா, ராமசாமி நாதன், இசக்கிவேல் ராஜா, சுத்தமல்லி ராஜு, சகோநாதன், ஜுகின் ராஜா, ஆதிநாராயணன், அர்ஜுன், வழக்கறிஞர் படப்பை மா சூர்யா, டோனி, இசக்கி, முத்து, ரோஹித், அஜித்குமார், அழகரத்தினம், ராமர், அருண்குமார், வழக்கறிஞர்கள் அமலா, மீனா, கௌசல்யா, சுமித்ரா, தங்கம்மாள் உள்ளிட்ட திரளான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். மேலும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அரசு வழக்கறிஞர் அருள்மாணிக்கம் சிறப்பாக செய்திருந்தார். வழக்கறிஞரணி சார்பில் நெல்லை மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஆற்றல் மிகு பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான திரு அப்துல் வஹாப் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கழக துணை பொதுச் செயலாளரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநிலங்களவை உறுப்பினருமான திருமதி கனிமொழி அவர்களின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக இன்று வழக்கறிஞர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இந்த நீதிமன்றத்தின் முன்பு பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்கிறோம். மேலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தபோது, அதாவது 2021 சொல்லப்பட்ட அனைத்து திட்டங்களும் கிட்டத்தட்ட 90% நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2 நாட்களுக்கு முன்பாக அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியத்தை அளித்து அவருடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு ஒளியேற்றக்கூடிய ஒரு விஷயத்தை தமிழக முதல்வர் அவர்கள் செய்துள்ளார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றியும் பாராட்டுதலும். மேலும் பொங்கல் தொகுப்பாக 3000 ரூபாய் பணமும் மற்றும் கரும்பு மற்றும் இதர பொருட்களும் வழங்கி அதற்கான அறிவிப்பையும் கொடுத்துள்ளார்கள். மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டமும் செயல்படுத்தப்பட இருக்கின்றது. திராவிட மாடல் அரசு மக்களுக்கான அரசு என்பதை நிரூபிக்கும் வகையிலே இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அக்கா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம். நன்றி.